ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஎன்டெக் பேப்பர் 2 மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் 2012 13th சம் பார்க்கலாம். ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு 6 + 3√2 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 மீட்டர் ஸ்கொயர், 5.4 மீட்டர் ஸ்கொயர், 9 மீட்டர் ஸ்கொயர், 81 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாகவே நம்ம ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். இரு சமபக்க செங்கோண முக்கோணம் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த செங்கோண முக்கோணம்னா 90 டிகிரி ஷேப்பில் தான் இருக்கணும். அப்போது இதில் ஒரு முக்கோணம் வருது, இதில் ஒரு முக்கோணம் வருது. அப்போ இரு சமபக்கம்னா ரெண்டு பக்கம் சமமாக இருக்கணும். அப்போது இதோடைய இது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பார்ட்டை நம்ம பின்னு எடுத்துக்குவோம். இந்த லென்த்தை வந்து நம்ம அதாவது ஹெச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இரு சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவு, இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க 6 + 3√2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஏ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 6ங்கிறது வந்து ஓவராலாக சுற்றளவு. அப்போ இங்கே 3 இருக்கணும், இங்கே 3 இருக்கணும். அப்போ இன்னொரு சைடு ஏவும் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3√2 அப்படின்னு எடுத்துக்கலாம், மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நம்ம கால்குலேட் பண்ணோம். அதோடைய ஃபார்முலா 1/2 × b × h. இதுதான் வந்து அதோடைய ஃபார்முலா. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ ஹெச் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச் ஏன்னா இங்கே நம்மளுக்கு பி தெரியும், ஹெச் தெரியாது. அப்போ ஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா a² - l² அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஏங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து அந்த சைட்ஸ், அப்போது 3². l² என்ன அப்படின்னா இந்த பார்ட்டை நம்ம வந்து 2ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். அப்போ 3√2 இருக்குது, அதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா 3². இந்த இது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதை 2 டைம்ஸ் நம்ம எடுக்கணும். அப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே 1.5 கிடைக்கும், அப்புறம் √2 கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3² ஆன்சர் வந்து 9. இந்த ஆன்சர் 1.5 நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2.25 கிடைக்கும். இன்ட்டு √2 வந்து நம்மளுக்கு 2 ஆகிடும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 4.50 அப்படின்னு இருக்கும். இப்போ 9ல் 4.50 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 4.5 அப்படின்னு இருக்குது. இதுதான் வந்து ஹெச் உடைய ஆன்சர். இப்போ இந்த ஹெச் ஆன்சரை எடுத்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 b வந்து 3√2, ஹெச் வந்து √4.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் நம்மளுக்கு இந்த 4.5 ரூட்டில் இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் √9 கிடைக்கும். அதே போல் இங்கே √9 உடைய ஆன்சர் 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 9/2 கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4.5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் இதோடைய கரெக்டான ஆன்சர், 4.5.